எங்களை போல தமிழ்நாட்டுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்க திராணி உங்களுக்கு இருந்ததா? ஒரு நாளாவது நீட்டுக்கு விலக்கு பெறுவதற்கு நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து நாடாளுமன்ற அவையை ஒத்திவைக்கின்ற சூழ்நிலையை உங்களால் செய்ய முடிஞ்சதா? ஸ்டாலின் அவர்களே, தில்லு திராணி தெம்பு ஒண்ணும் இல்லாத கட்சி திமுக கட்சி. இன்றைய தினம் தமிழகத்தில் போதைப் பொருள் நிறைந்த மாநிலம். எங்க பார்த்தாலும் கஞ்சா விக்குது. விக்குதுல? விக்குதா இல்லைங்களா? கிராமத்திலிருந்து நகர வரை சந்து பொந்து மூளை முடுக்கு எல்லா இடத்துலயும் கஞ்சா விற்பனை அமோகமா நடக்குது. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே ஒரே ஆண்டில் தமிழகத்தில் கஞ்சா புழக்கம் அதிகரித்து விட்டது. சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சி என்ற முறையில் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வந்தேன். திரு ஸ்டாலின் அவர்களே, தமிழகத்தில் கஞ்சா போதைப் பொருள் எல்லா இடத்திலையும் தாராளமாக விற்பனை செய்யப்படுகிறது. அதை தடுத்து நிறுத்துங்கள் என்று பல முறை சொன்னோம். தொலைக்காட்சியின் வாயிலாக பேட்டி கொடுத்தோம், பத்திரிகையின் வாயிலாக அறிக்கை கொடுத்தோம். ஒண்ணுமே நடக்கல. இந்த போதை ஆசாமியால், கஞ்சா போதை ஆசாமியால் தமிழகத்தில் அன்றாடம் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. நடக்குதில்ல? அதை சொன்னா இன்றைக்கு ஈரோட்டில் தேவையில்லாத பதில முதலமைச்சர் பதிவு வைக்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு மனசாட்சி இருந்தால் உங்களுடைய புள்ளி விவரத்தின்படி நீங்கள் அதை எடுத்து படித்து பாருங்கள். நாங்கள் சொல்வது சரியா தவறா என்று முதலை சிந்தித்து பேசுங்கள். புள்ளி விவரத்தோடு நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம். ஆக இதற்கு அடிப்படை காரணமே இந்த போதை ஆசாமியால் கஞ்சா பயன்படுத்துகின்றவர்கள், நம்முடைய இளைஞர்கள், மாணவர்கள் இந்த கஞ்சா பயன்படுத்தி சீரழியக்கூடிய நிலை இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. நாம் பெற்ற பிள்ளைகள் நம் கண் முன்னே அழிகின்ற நிலை இந்த ஆட்சியிலே பார்க்கிறோம். இப்படிப்பட்ட கொடுமையான ஆட்சி தேவையா? அதோட இன்றைய தினம் மின் கட்டணம் 52% உயர்த்திட்டாங்க. ஆண்டுக்கு 5% மின் கட்டண உயர்வு என்று அறிவிச்சு 3 ஆண்டுல 15% மின் கட்டண உயர்வு. ஏற்கனவே 52% உயர்த்தப்பட்டு விட்டது. இன்றைய தினம் 67% மின் கட்டண உயர்வு. கடைக்கு பீக் அவர் 6 to 9 வரைக்கும் 2 மடங்கு மின் கட்டண உயர்வு. அதே போல நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சியில் வீட்டு வரி 100% உயர்வு. ஆண்டுக்கு 6% கூடுதலா வரி உயர்வு. 2 வருஷத்துல 12% உயர்ந்து விட்டது. அதிமுக ஆட்சியில் இருந்ததை விட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 112% வீட்டு வரி உயர்வு. கடவரி 150% உயர்வு. ஆண்டுக்கு 6% கடவரி உயர்வு. அதோட குடிநீர் கட்டண உயர்வு. போதாதுக்கு குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற அரசு. அதை கூட விட்டு வைக்கல. இதோட வெக்கங்கேடு கழிப்பறை. இத சென்னையில பராமரிப்பதற்கு ஊழல். ஏங்க கேவலம் இல்ல? கழிப்பறையை பராமரிப்பதற்கு அதுல ஊழல் செய்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். இன்றைய தினம் ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் பேசுகிறார், இந்தியாவிலேயே முதன்மையான அரசாங்கம் திமுக அரசாங்கம். எதுல முதன்மையான அரசாங்கம்? கடன் வாங்குவதிலே முதன்மையான அரசாங்கம், ஊழல் செய்வதிலே முதன்மையான அரசாங்கம். உண்மைதானே? உண்மைதானே பேசுறோம். ஊழல் செய்கிறாங்கல்ல, 5 லட்சம் கோடி 5 வருஷத்துல கடன் வாங்கியிருக்கார். 5 வருஷத்துல. இதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை. திரு ஸ்டாலினுடைய சாதனை 5 லட்சம் கோடி வாங்கினது. சிந்திச்சு பாருங்க.
கிட்டத்தட்ட 73 ஆண்டு காலம் பல அரசாங்கம் தமிழகத்திலே ஆண்டு இருக்குது. 73 ஆண்டு காலம் பல கட்சி தமிழகத்திலே ஆட்சி புரிந்திருக்குது. அந்த 73 ஆண்டு காலத்தில் 2021 வரை தமிழ்நாட்டுடைய கடன் 4,85,000 கோடி. 2021 இருந்து 2026 வரை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 5 லட்சம் கோடி கடன். இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் இடம் தமிழ்நாடு. வெக்கக்கேடு இல்ல? அது மட்டுமல்ல, 2021 சட்டமன்ற பொது தேர்தல் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில திரு ஸ்டாலின் வெளியிட்டார். இன்றைக்கு நிதி மேலாண்மை சரி செய்வதற்கு நிபுணர் குழு அமைக்கப்படும். அந்த நிபுணர் குழு வரிவாயை உயர்த்தும், கடன் அளவை குறைக்கும் அப்படின்னு வெளியிட்டாங்க. அதே போல நிபுணர் குழு அமைச்சாங்க. அமைச்ச பிறகு எதுக்கு அமைச்சாங்க? கடன் வாங்குறதுக்கு அமைச்சிருக்கிறாங்க. கடன் எப்படி வாங்குறது, அதுக்காக நிபுணர் குழு அமைச்சாங்க. கடனை குறைப்பதற்கு இல்ல, வருவாயை பெருக்கி கடனை குறைக்க இல்லை இந்த அரசாங்கம். அவருடைய நிபுணர் குழு கடனை பெறுவதற்கு அமைக்கப்பட்ட குழுதான் இந்த நிபுணர் குழு என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, அருமை சகோதரர் திரு அன்பழகன் அவர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த காலகட்டம் இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. 2011 மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது 132 பேர் உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க. அம்மா கல்வியில புரட்சி மறுமலர்ச்சி ஏற்படுத்தினாங்க. கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செஞ்சாங்க. அதனுடைய விளைவு 2019-20 100க்கு 52 பேர் உயர்கல்வி படிக்கக்கூடிய நிலையை எட்டியது. மத்திய அரசுடைய இலக்கு 2030 அடைய வேண்டிய உயர்கல்வி இலக்கை 2019-20 அடைஞ்சு இன்றைக்கு இந்தியாவுக்கு உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் என்ற பெயரை பெற்றது அதிமுக அரசாங்கம். அதிமுக ஆட்சியில் ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படிச்சோம். அம்மா இருக்கின்ற பொழுது 6 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. 2011 2021 வரைக்கும் ஸ்டாலின் நேற்று தினம் பேசுகிறார். அதிமுக ஆட்சி இருண்ட ஆட்சி பேசுறார். திரு ஸ்டாலின் அவர்களே, வெக்கமான சூடு சுரணை இருந்தா நீங்க உண்மையை பேச வேணும். 2011 2021 வரை 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியிலே 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து சாதனை படைச்சிருக்கிறோம். உங்களுடைய ஆட்சியில ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வர முடிஞ்சதா? இன்றைக்கு சட்டக்கல்லூரி 7 சட்டக்கல்லூரி, அம்மா இருக்கின்ற போது ஒரு சட்டக்கல்லூரி, நான் முதலமைச்சர் இருந்த போது 6 சட்டக்கல்லூரி. ஏன் இங்க தருமபுரி மாவட்டத்தில் ஒரு சட்டக்கல்லூரி. ஆக ஏழைகள் குறைந்த கட்டணத்தில் சட்டம் பயில்வதற்கு சட்ட கல்லூரியை அதிக அளவில் திறந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 26 பாலிடெக்னிக் கல்லூரி, 4 பொறியியல் கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம், அதே போல 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 10 ஆண்டுல இப்படி பல கல்லூரி திறந்ததன் விளைவு உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை உயர்ந்திருக்குது. பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய எண்ணிக்கை உயர்ந்திருக்குது. சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்திலே பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஏதாவது ஒரு திட்டமாவது உங்களுடைய ஆட்சியை நிறைவேற்ற முடிஞ்சதா? அதோட சிந்திச்சு பாருங்க. திரு ஸ்டாலின் குறிப்பிட்டார், 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடனே அரசு சார்பா 3 லட்சம் காலி பணியிடங்கள் காலியா இருப்பதாகும், 3 லட்சம் பணியிடங்கள் காலியாக இருப்பதாகும், 2 லட்சம் அரசு சார்ந்த
பணியிடங்கள் காலியா இருப்பது அந்த தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டீங்க. ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த 5 லட்சம் அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று அறிவித்த திமுக அரசாங்கம் இதுவரைக்கும் 94,000 பேர் தான் பணி ஓய்வு பெற்றது. 1 லட்சம் பணியில் அமர்த்தது 94,000, அதுலயே 6,000 பாக்கி. அப்ப கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றினாங்களா? படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல, காலி பணியிடங்கள் அதிகரிச்சிருக்குது, குறையில இந்த ஆட்சியில. அதோட அரசு ஊழியர்கள் 8% பேர் அரசு ஊழியர் இருக்கிறாங்க. அந்த அரசு ஊழியர்களுக்கு ஆசை வார்த்தை காட்டி இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்தா பழைய ஓய்வு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து அந்த அரசு ஊழியர்கள் குடும்பத்துடைய வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்தல. அவர்களும் போராடுறாங்க, அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டாங்க. இப்படிப்பட்ட கொடுமையான ஆட்சி நாட்டுக்கு தேவையா? அதே போல தூய்மை பணியாளருக்கு அவர்கள் அறிவிப்பிலே வாக்குறுதி கொடுத்தாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தா பணி நிரந்தரம்னு. சத்துணவு அமைப்பாளர்கள் வாக்குறுதி கொடுத்தாங்க, செவிலியருக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க. எந்த வாக்குறுதி நிறைவேற்றவில்லை. அதனாலதான் அந்த அமைப்பை சேர்ந்தவர்களாம் சாலையிலே வந்து போராடுகின்ற நிலை இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவைங்களா? அத்தனையும் பொய், பேசுவது அத்தனையும் பொய். தினம் கோட் ஷூட் போட்டுக்கிட்டு அப்படியே வந்து பத்திரிகைக்கு ஊடகத்துக்கு போஸ்ட் கொடுத்து அன்னைக்கு செய்தி அது அவர் பேரை வைப்பாரு, ஒரு அறிவிப்பு கொடுப்பாரு. ஸ்டாலின் வந்து அறிவிப்பு கொடுத்த பெயர் யாருக்காவது நாம இருக்குதா? இருக்குதுங்களா? யாருக்காவது பேர் நாம இருக்குதா? இப்படி புதிய புதிய பெயரை வச்சு மக்களை ஏமாற்றி 5 ஆண்டு ஆட்சி செய்த அரசாங்கம் மீண்டும் தொடர வேண்டுமா? அதோட இன்றைய தினம் இந்த ஆட்சியில எந்த திட்டமும் புதிய திட்டம் எதுவே நிறைவேற்றப்படல. திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றல. ஆனா அண்ணா திமுக ஆட்சியில நிறைவேற்றப்பட்ட பல திட்டங்களை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். பாப்பாரப்பட்டி மற்றும் அதியமான் கோட்டையில் புதிய ரயில்வே மேம்பாலம் கட்டப்பட்டது. தருமபுரி மாவட்டத்தில் வாணியம்பாடி முதல் பள்ளிப்பட்டி வரை புதிதாக 4 வழிச்சாலை அமைக்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் தியாகி சுப்பிரமணிய சிவா மணிமண்டபம் மற்றும் நூலகம் கட்டப்பட்டது. பாப்புரெட்டிப்பட்டி, அரூர், பாலக்கோடு பகுதியில் புதிய அரசு கலைக்கல்லூரி, காரிமங்கத்தில் பெண்களுக்கான தனியான மகளிர் கல்லூரி, 4 கல்லூரி இந்த மாவட்ட மக்களுக்கு அளித்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். பாலக்கோட்டையில் செயல்படுத்தி வந்த சுயநிதி பாலிடெக்னிக் கல்லூரி அரசு பாலிடெக்னிக் கல்லூரியாக தரம் உயர்த்தப்பட்டது. தருமபுரி மாவட்டம் மட்டலாம்பட்டியில் புதிய அரசு சட்டக் கல்லூரி கொண்டாந்தோம். தருமபுரியில் பெரியார் பல்கலைக்கழகத்தின் முதுகலை விரிவாக்க மையம். மாவட்டம் முழுவதும் புதிய தரம் உயர்ந்த நெடுஞ்சாலைகள், கிராம சாலைகள், இணைப்பு சாலைகள், சிறு சிறு பாலங்கள் கொண்டு வந்தோம். தருமபுரி அரசு மருத்துவமனையில் கூடுதல் படுக்கை வசதி செய்து கொடுத்தோம். வத்தல் மலையினை சுற்றுலா தலமாக அறிவித்து சாலை வசதி எடுக்கப்பட்டது. காரிமங்கத்தில் ஆலம்பாடி மாற்றின ஆராய்ச்சி மையம் துவக்கப்பட்டது. புதிதாக ஏரியூர் மற்றும் கடத்தூர் என 2 ஊராட்சிகள் உருவாக்கப்பட்டது. ஒகேனக்கலில் இருந்து காவிரி உபரி நீர் திட்டத்தின் மூலம் மாவட்டத்தில் உள்ள ஏரி, குளம், குட்டை நிரப்புவதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த ஆட்சியில அதிமுக ஆட்சியில கொண்டு வந்த திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமா பல திட்டத்தில் கிடப்பில் போட்டிருக்காங்க. அது ஒரு சிலவற்றம். பஞ்சப்பள்ளி சின்னாறு அணையில் இருந்து வெளியேறும் உபரி நீரை ஜெர்தலாவ் கால்வாயை 5000 மீட்டரிலிருந்து புதிய கால்வாய் அமைத்து எரணஹள்ளி ஏரியிலிருந்து புலிக்கரை ஏரி, பேகாரஹள்ளி ஏரி உட்பட 14 ஏரிகளுக்கு தண்ணீர் கொண்டு வரும் திட்டம் விடியா திமுக ஆட்சியில ஆமை வேகத்தில் நடக்குது. மீண்டும் உங்க துணையோடு அண்ணா திமுக ஆட்சி வந்த உடனே திட்டம் விரைந்து முடித்து செயல்பாட்டுக்கு வரும். கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்பெண்ணை ஆற்றிலிருந்து வெள்ளக்காலங்களில் வரும் உபரி நீரை இணையக்கோள் அணைக்கட்டின் வலதுபுறம் இடதுபுறத்திலிருந்து புதிய வழக்கு கால்வாய் அமைத்து
கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் வறட்சியான பகுதியில் உள்ள ஏரிகளுக்கு நீர் வழங்கும் திட்டம் அதிமுக ஆட்சியிலே டெண்டரப்பட்டு 3 ஆண்டு ஆகியும் இதுவரை 25 பணிகள் தான் 25% பணிகள் தான் நிறைவேற்றப்பட்டுகிறது. எஞ்சிய பணிகள் வேண்டுமென்றே திட்டமிட்டு காலதாமம் செஞ்சுட்டு வராங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த உடனே இந்த பணி விரைவுபடுத்தப்பட்டு பயன்பாட்டுக்கு வரும். அழியாளம் அணைக்கட்டிலிருந்து வலதுபுற கால்வாயிலிருந்து புதிய கால்வாய் அமைத்து பாலக்கோடு தூள்செட்டி ஏரிக்கு அதிமுக ஆட்சியில் பணிகள் டெண்டர் விடப்பட்டும் இதுவரை தொடங்கல. அதிமுக ஆட்சி வந்த உடனே இந்த திட்டம் நிறைவேற்றப்படும். ஆரூர் ஈச்சம்பாடி அணைக்கட்டிலிருந்து பொதியன் பள்ளம் அணைக்கட்டிற்கு நீரேற்றும் குழாயின் மூலம் நீரேற்றும் திட்டத்திற்கு 66 ஏரிகளுக்கு தண்ணீர் கொண்டு செல்லும் திட்டத்திற்கு அதிமுக ஆட்சி காலத்தில் அரசாணை வெளியிடப்பட்டது. இந்த ஆண்டுல இந்த ஆட்சியில கிடப்புல போட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவுடன் இந்த திட்டம் தொடங்கப்பட்டு நிறைவேற்றப்படும். பாலக்கோட்டையில் வேளாண்மை பட்டக்கல்லூரி அமைக்க அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. விடிய திமுக ஆட்சியில் அரசாணை ரத்து செய்யப்பட்டிருக்குது. மீண்டும் அதிமுக ஆட்சியுடன் இந்த திட்டம் நிறைவேற்றப்படும். தருமபுரி வருவாய் கோட்டத்தில் பாலக்கோடு புதிய வருவாய் கோட்டம் அமைக்கும் திட்டத்தை விடிய அரசு கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இந்த திட்டமும் நிறைவேற்றப்படும் என்ற செய்தியை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். இதே போல அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடனே அதிமுக சார்பா பல அறிவிப்புகள் வெளியிட்டோம். முக்கியமான அறிவிப்புகள் சிலவற்றை இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் வாயிலாக தெரிவிக்கிறேன். இன்னைக்கு விடியா திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்ந்து விட்டது, வரிகள் உயர்த்தப்பட்டு விட்டது. இதனால் பொதுமக்கள் பாதிக்கிறாங்க. அந்த பாதிப்பிலிருந்து விடுவிக்க ஒவ்வொரு குடும்ப அட்டைதாருக்கும் 10,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். தற்போது குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறாங்க, அது 2000 ரூபாயை உயர்த்தி வழங்கப்படும். எல்லா குடும்ப அட்டைக்கும் ஃப்ரிட்ஜ் விலை இல்லாம வழங்கப்படும். எல்லா குடும்பத்துக்கும் குளிர்பதன பெட்டி ஃப்ரிட்ஜ் விலை இல்லாம வழங்கப்படும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு நம்முடைய சகோதரிகளுக்கு அம்மா இருசக்கர வாகனம் 5 லட்சம் பேருக்கு வழங்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 25,000 மானியம் கொடுக்கப்படும். எல்லா குடும்பத்திற்கும் வாடகைக்கு 3 கேஸ் சிலிண்டர் விலை இல்லாமல் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் அன்று பொங்கல் தோப்பு கொடுப்போம். அதோட பொங்கல் பரிசு 1000 ரூபாய் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி என்று நம்முடைய பெண்களுக்கு அற்புதமான பட்டுப்புடவை வழங்கப்படும். தற்போது நகர பேருந்தில் மகளிருக்கு தான் கட்டணம் இல்லாம வசதி இருக்குது. அதிமுக ஆட்சி வந்த உடனே ஆண்களுக்கும் நகர பேருந்தில் கட்டணம் இல்லாம பயணம் செய்யும். அதே போல ரேஷன் கடையில் விலையெல்லாம் அரிசி கொடுத்துட்டு இருக்கிறோம். அதிமுக ஆட்சி மலர்ந்த உடனே இனி ரேஷன் கடையில் பருப்பு விலை இல்லாம கொடுக்கப்படும், எண்ணெய் விலை இல்லாம கொடுக்கப்படும். அதே போல நகர பகுதியில் சாலை ஓரமாக கடை வைத்து சிறு கடை வைத்து வியாபாரம் செய்கிறவர்கள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யணும். விவசாய பயிரிடும் மக்கள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். நம்முடைய படித்த பட்டம் பெற்ற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில் பதிவு செய்து பணி கிடைக்காமல் இருக்கின்ற பட்டப்படி படித்த இளைஞர்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும். +2 வரை படித்தவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும். அதுபோல அம்மா இல்ல திட்டம், அந்த திட்டத்தின் மூலமாக கிராமத்தில் இருக்கின்ற ஏழைகள், நகரத்தில் இருக்கின்ற ஏழைகள், வீடு இல்லாதவர்களுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதோட பட்டியலின மக்கள் அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் வயது வந்து திருமணமாகி தனி குடித்தனம் போய்கிறவர்களுக்கு
அவர்களுக்கு தனியாக இடமாகி அற்புதமான காங்கிரீட் வீடு அந்த மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். அதே போல இன்றைக்கு மத்திய அரசாங்கம் அறிவிக்கப்படுகின்றது, எல்லா மாநிலத்திலும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதை தமிழகத்திலே நடைமுறைப்படுத்தப்படும். ஜாதிவாரி கணக்கெடுப்பு தமிழகத்திலே நடைமுறைப்படுத்தப்படும். அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலும் போது பல முக்கிய அறிவிப்புகள் இதுவரை நிறைவேற்றப்படல. பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறாங்க, குறிச்சாங்களா? மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு மானியம் 100 ரூபாய் கொடுக்கறாங்க, கொடுத்தாங்களா? கல்விகள் ரத்து பண்ணாங்களா? அதே போல 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்களா? நாங்க தொடர்ந்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்ததின் காரணமாக மத்திய அரசாங்கம் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளா உயர்த்தப்பட்டுகிறது. அதிமுக ஆட்சிக்கு உடனே 125 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தப்படும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.